இத்தனை வருஷம் அண்ணாலே ஆமென், இத்தனை வருஷம் நீ அழுதோ ஏன் உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் முதல்ல நீ அழுகிற இடம் சரி கிடையாது. நீ இருந்து அழுகிற இடத்தை முதல்ல மாற்றுவோம், பொசிஷனை மாத்து. இந்த காரியத்திற்காக நீ அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவ சமூகத்தில் மட்டும்தான். இந்த சமூகத்தை விட்டு வேற எங்கே போய் அழுகிறாத. அவன் தேவ சமூகத்தில் வந்து அழுகிறாள். சீலோவிலே அழுதவளுக்கு பலன் கிடைக்கவில்லை, சமூகத்தில் அழுதவளுக்கு பலன் கிடைக்குது. அன்பு உள்ளம், இந்த வார்த்தையை சொல்லும்போது தைரியத்தோட சொல்லுகிறேன். பலருக்கு முன்பாய் அழுகையை கட்டுப்படுத்தி அப்பா சமூகத்தில் மொத்த கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு என் ஆண்டவர் சீக்கிரத்திலே பலன் செய்வார். உன் முகம் இனி துக்க முகமா இருப்பதில்லை. பலருக்கு முன்பாய் அழுகையை கட்டுப்படுத்தி விட்டு கர்த்தர் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு நின்று கொண்டு தேவ சமூகத்தில் வந்து மொத்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு இந்த கால நேரத்தில் தைரியத்தோடு சொல்லுகிறேன். அன்னால் அதன் பிறகு துக்க முகமா இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படியே ஆமென், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரத்திலே ஒரு காலத்தை கட்டளையிட போகிறார். உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமென். நான் அழுகிற இடம் சரியானதா இருக்கணும். என் பலவீனம் அதிகமாகிற இடத்தில் நான் அழக்கூடாது, என் வேதனை அதிகமாகிற இடத்தில் அழக்கூடாது. சீலோவாவிலே அழும்போது அன்னாளின் கண்ணீர் குறையவில்லை, அன்னாளின் கண்ணீர் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் இருந்தது. ஆனால் சமூகத்தில் வந்து அழுத போது அத்தனை கண்ணீரை ஒரே நாள் துடைக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு முன்னாடி வர அவளை பார்த்தாலே அழுது கொண்டே இருப்பாள், அழுது கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் குறையும் பார்த்தா ஒவ்வொரு நாள் கண்ணீர் ஜாஸ்தியாகுது, அதிகமாகுது. இப்பொழுது அவள் புத்தி அடைந்து தெளிந்து எழுந்து சமூகத்தில் வந்து அன்பா இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமை, சில பலவீனத்தில் சில காரியத்தின் நிமித்தம் ஆமை அழுது கொண்டிருக்கிற உள்ளமே, என் கண்ணீர் எங்கே விழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. என் கண்ணீரை வேல்யூவா பார்த்து பலன் தருகிற ஒரே ஒரு இடம் அப்பா சமூகம். இங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு சொட்டானாலும் பலன் உண்டு. எல்லாரும் முன்னாடியே போய் அழாதீங்க. இங்க அவள் கண்ணீர் வடித்த பிறகு அதன் பிறகு எல்கானா முன்பாக போய் அழுதாள் என்று சொல்லவில்லை. ஏன், ஏலிக்கு முன்னாடி கூட அழல. அவர் முன்னாடி அழுதவர்கள் இன்னொருத்தங்க முன்னாடி போய் அழ மாட்டாங்க. ஆமே, அது வார்த்தையை நான் இன்னும் தைரியமா நிச்சயத்தோட சொல்றேன். அவர் முன்னாடி அழுதவங்களை மற்றவங்க முன்னாடி சிரிக்க தான் வைப்பாரே தவிர ஆண்டவர்